ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது நீங்கள் தோற்று போயிட்டீங்க, ஆனால் எங்களை விட நீங்கள் எதுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்றது தான் பாஜகவினர் வெளியிலையும் சரி நாடாளுமன்றத்திலையும் சரி கேட்ட கேள்வி. அந்த அளவுக்கு மோடி அவர்களுக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்காத தங்களுடைய மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடி தீர்த்தாங்க எதிர்க்கட்சிகள். ஆனால் மோடி அவர்களோ தனக்கு எந்த தோல்வியுமே ஏற்படலை அப்படின்றதுக்காக பல்வேறு விஷயங்களை செஞ்சார். அப்படி பல்வேறு விஷயங்களை மோடி பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த இராணுவ ரகசியத்தை போட்டு உடைக்கிற மாதிரி ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. ஆமாங்க, மாதம் ஜிஎஸ்டியோட வசூல் எவ்வளவு அப்படின்றத ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதியே ப்ரெஸ் மீட்டை வச்சு நிதியமைச்சகம் சார்பாக ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை அப்படியான ப்ரெஸ் மீட்டும் நடக்கலை, ரிப்போர்ட்டும் வெளியாகலை. இதுதான் இன்னைக்கு மோடி அவர்களை வசமாக சிக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னங்க ஒரு ரிப்போர்ட் வெளியிடலை, இது பெரிய விஷயமானு கேட்குறீங்களா? இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இந்தியர்களுமே அந்த வரியை கட்டுறதில்லை. ஆனால் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கட்டிக்கிட்டு தானே இருக்கும். அப்படிப்பட்ட முக்கியமான வரி தான் இந்த ஜிஎஸ்டி வரி. இந்த ரிப்போர்ட்டை ஒன்றிய நிதியமைச்சகம் இந்திய மக்களுக்கு காட்டாமல் மறைச்சிருக்கிறாங்க. அதற்கான மெயினான காரணம் என்ன, இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது காபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது. காரத்துக்கு 12ன்னு சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது. இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமியை ஜாவையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன். பணம் நடக்க முடியல. ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி ஜிஎஸ்டி எவ்வளவு வசூலாயிருக்கு இந்த மாதம் அப்படின்றத ப்ரெஸ் மீட்டை வச்சு கூட்டி நிதியமைச்சகம் டேட்டா வெளியிடுவாங்க. ஆனால் இந்த முறை அப்படியான ப்ரெஸ் மீட் என்பது கூடவே இல்லை, டேட்டாவையும் வெளியிடவே இல்லை. ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது 2017. 2017 இன்று வரைக்கும் ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி அந்த டேட்டா என்பது வெளியிடப்படும். கொரோனா டயத்தில் மட்டும்தான் வெளியிடலை. கொரோனா டைமுக்கு பின்பு எந்த ஒரு காரணமே சொல்லாமல் வெளியிடாமல் இருப்பது இந்த முறை தான். அதுவும் ஜூலை 1ஆம் தேதி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம். ஏன்னா மற்ற மாதங்களில் கூட வெளியிலாட்டி கூட பரவாயில்ல, ஜூலை 1 என்பது என்ன அப்படின்னா இந்த மாதம் தான் 2017ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி முதன்முறையாக அமல்படுத்தப்பட்டுச்சு. அதாவது ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட 7வது ஆண்டுல ஜிஎஸ்டி குறித்து மோடி அவர்கள் ஏதாவது ஒரு கருத்து சொன்னாரா? நல்லா கவனிச்சு பாருங்க. நாடாளுமன்றத்தில் எமர்ஜென்சி 50வது ஆண்டு நினைவு தினம், எல்லாருமே இளைஞர்களுக்கெல்லாம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி சபாநாயகரையே ஒரு தீர்மானத்தை கொண்டு வர சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் வெளிநடப்பு பண்ண வச்சு போராட்டம் பண்ண வச்சு அவ்வளவு பெரிய விஷயங்களையுமே எதுக்காக பண்ணாரு? எமர்ஜென்சி 50வது ஆண்டு நினைவு தினம் அப்படின்றக்காண்டி தான். எமர்ஜென்சி என்பது இந்திரா காந்தி ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அதுக்கே நினைவுபடுத்தி நினைவு தினத்தை அனுசரிக்கக்கூடிய மோடி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த ஜிஎஸ்டியை 7வது ஆண்டுடைய அடியெடுத்து வைக்கும் போது எந்த கருத்தையும் வெளியிடாமல் இருந்தது. ஏன் தெரியுமா? மக்கள் மன்றத்தில் இந்த ஜிஎஸ்டி என்பது ரொம்பவுமே நம்மளை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றிய அரசு வரி மேலே வரி போட்டு நம்மளுடைய சேமிப்புகள்லாம் உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு எண்ண ஓட்டம் மக்களுக்கு வந்துருச்சு. அதனால தான் இப்போவும் வந்துக்கிட்டு 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னு சொல்லி நம்ம வெளியிட்டோம் அப்படின்னா பாருங்கள், நமக்கு விலைவாசி என்பது உயர்ந்துக்கிட்டே போகுது. ஆனால் அந்த ஒன்றிய அரசு எவ்வளவு லட்சம் கோடிகளை ஜிஎஸ்டியை வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா நமக்கு பிரச்சனையாயிரும் அப்படின்றக்காண்டி தான் ஒன்றிய நிதியமைச்சகம் இந்த முறை ப்ரெஸ் மீட்டும் வைக்கல, அந்த டேட்டாவையும் வெளியிடலை. அப்போ மோடி அவர்கள் இவ்வளவு நாட்கள் தன்னுடைய தோல்வியே இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டு இருந்த அந்த பிம்பம் என்பது மோடி அவர்களுக்கு இந்த தேர்தலில் தோல்வியை கொடுத்ததில் ஜிஎஸ்டி முக்கிய பங்காற்றுச்சு அப்படின்றதை உணர்ந்ததால் தான் இன்னைக்கு 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்ற டேட்டாவையே வெளியிடாமல் வச்சுக்கிறாங்க. நான் நல்லா கவனித்து பாருங்களேன். ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு மாதமும் என்ன சொல்லுவாங்க, ஜிஎஸ்டி அதாவது 1 லட்சம் கோடி வசூல், 1.5 லட்சம் கோடி வசூல், 2 லட்சம் கோடி வசூல் அப்படின்வாங்க. இதெல்லாம் எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா மோடியோட ஆட்சி காலத்தில் பொருளாதாரத்தில் இந்தியா வேகமாக முன்னேறிட்டு வருது, அதனால தான் இவ்வளவு வருவாய்கள் வரி வருவாயாக நம்ம கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் நிர்மலா சீதாராமன் இவ்வளவு நாட்களாக ஒட்டுமொத்த டேட்டாவுமே வெளியிட்டு வந்தாங்க. இதை சுட்டிக்காட்டி தான் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகரான அரவிந்த் சுப்பிரமணியம் தன்னுடைய பக்கத்தில் ஒரு பதிவு போடுறாரு. அதாவது ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்த வரி வருவாயை பற்றி பெருமை பேசுவதற்காக இப்படிலாம் வெளியிடாதீங்க, மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்தது போக உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கே ஒரு அறிவுரை பண்ணார். ஆனால் அன்றைக்கு அந்த அறிவுரையெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி வெளியிட்டதற்கான மெயினான காரணம்
இந்த மோடி ஆட்சியில் பொருளாதாரம் முன்னேற வேண்டும் என்பதற்காக தான். அன்னைக்கு அவர் சொன்ன போதெல்லாம் கேட்காம மொத்த டேட்டாவே வெளியிட்டு வந்த நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு ஜிஎஸ்டியோட டேட்டாவே மறைச்சதற்கான மெயினான காரணம் மக்கள் மீதான பயம் தான். எதுக்காக இந்த டேட்டாவை மறைக்கணும்? நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? நிவாரண நிதியும் போது கூட கையில் காசு கொடுக்காதீங்க, அக்கௌண்ட்டில் வர வைங்க, அக்கௌண்ட்டில் வர வச்சாதான் கணக்கு காமிக்க முடியும் அப்படின்றக்காகலாம் அவ்வளவு தூரத்துக்கு நிவாரண நிதி போடக்கூடிய கணக்கையே கணக்கு காட்டணும்னு சொல்லி கேட்டவங்க தான். அது மட்டுமல்ல, சென்னை வெள்ள நிவாரண பணிகளுக்கு ஒதுக்குன இந்த 4000 கோடி கணக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்லேயே நிர்மலா சீதாராமன் கேட்டாங்களா இல்லையா? இப்படியெல்லாம் கணக்கு கேட்ட நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு ஜிஎஸ்டி கணக்கு மறுப்பது ஏன்? இது மட்டுமா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பியான சாகேத் கோகலே இவர் தங்களுடைய மாநிலத்துக்கு நீங்கள் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தரமாட்டீங்க, இது மாதிரி எத்தனை மாநிலங்களுக்கு நீங்கள் நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டிசம்பர் 2023 நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் வச்சு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு நிர்மலா சீதாராமன் என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை உங்களுக்கு தரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏஜியோடைய ரிப்போர்ட் தரணும். ஒவ்வொரு மாநிலமுமே அக்கௌண்டன்டோடைய ரிப்போர்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய நிலுவைத் தொகையை நாங்கள் ரிலீஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் தராத பட்சத்தில் எங்களால் நிலுவைத் தொகையை தர முடியாது. இது வந்து பெண்டிங் வச்சிருக்கோம் அப்படின்லாம் நீங்கள் வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அதெல்லாம் தப்பான வார்த்தை அப்படின்னு சொல்லி மாநிலங்கள் ஏஜி ரிப்போர்ட்டை தரலன்றதுக்காகவே ஜிஎஸ்டி டியூவை கிளியர் பண்ணாமல் இருந்தவங்க தானே நீங்கள். அப்போ ஏஜி ரிப்போர்ட்டுக்கே நீங்கள் அவ்வளோ பேச்சு பேசுனீங்களே, இன்னைக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட் நீங்கள் மறைச்சிருக்கீங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஏன் இந்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த முறை இந்த டேட்டா வெளியிடலை அப்படின்னு சொல்லி இந்த பிரிண்ட் அப்படின்ற ஊடகம் இந்த ஒன்றிய நிதியமைச்சகத்துக்கு மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மெயிலுக்கு இது வரைக்கும் பதிலே கொடுக்கலங்க. அதுபோக வேறு சில அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு என்ன காரணம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறலாம்னு சொல்லி கேட்கும்போது அந்த அதிகாரிகள்லாம் என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க? தயவு செஞ்சு எங்கள் பேரை எதுவும் போட்டுறாதீங்க, நிதியமைச்சகத்தின் சார்பாக யாருக்குமே பிரஸ் மீட் என்பது கொடுக்கக்கூடாது. அதிகாரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜூன் 2024 எவ்வளோ தெரியுமா ஜிஎஸ்டி வசூலாயிருக்கு? 1.74 லட்சம் கோடி வசூலாயிருக்கு. இது சென்ற ஆண்டு, அதாவது 2023 ஜூனை விட 7.7% அதிகம். இந்த மாதம் ஏப்ரலில் ஏற்கனவே 2 லட்சம் கோடி வசூலாயிருக்கு. இப்போ மே மாதம் ஒரு 1.73 லட்சம் கோடி, ஜூன் மாதமும் ஒரு 1.73 லட்சம் கோடி. ஆக மொத்தத்தில் இந்த மாதம் மட்டும் ஆவரேஜாக 1.86 லட்சம் கோடி ரூபாய் என்பது ஜிஎஸ்டியில் வசூலாயிருக்கு. இது ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தினாங்க தெரியுமா 7 வருஷத்துக்கு முன்னாடி, அதுலேருந்து அதிகமான வரி வசூல் அப்படின்ற ஒரு பட்டியலை சொல்லியிருக்கிறாரு. நிதியாண்டு 2023 நிதியாண்டில் ஜிஎஸ்டி வரியாக 1.51 லட்சம் கோடி வசூலாயிருக்கு. அதே போல் 2024 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா 1.68 லட்சம் கோடி வசூலாயிருக்கு. இப்போ இந்த 3 மாதத்தில் மட்டும் ஆவரேஜ் பண்ணதில் 2025 நிதியாண்டில் 1.86 லட்சம் கோடி என்பது ஜிஎஸ்டி வரியாக மட்டும் வசூலாயிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஒன்றிய அரசு வரி மூலமாக மக்களை சுரண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. இதைத்தான் ஒரு அதிகாரி பிரிண்ட் ஊடகத்துக்கு சுட்டி காட்டுறாரு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி தொகையெல்லாம் பார்த்து மக்கள் பீதி அடைகிறாங்க, எங்களை ஒன்றிய அரசு உறிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு அதிகாரி என்ன சொல்லிடுறாரு, ஜிஎஸ்டி வரி வசூலை நாங்கள் வந்து மறைக்கணும்னு நினைக்கல, முரசு கொட்டி தம்பட்டை அடிச்சு வெளியே சொல்ல வேணாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க, மாதம் மாதம் ஜிஎஸ்டி வரி வசூல் எவ்வளவு ஆனது அப்படின்ற தொகையை ஒவ்வொரு முறையும் பிரஸ் மீட் வச்சு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த நிதியமைச்சகம் திடீரென இந்த மாதம் முதல் அந்த ரிப்போர்ட்டை வெளியிடாம இருப்பதற்கான மெயின் காரணம் மக்கள் மீதான பயம். எங்களை உறிஞ்சுறாங்கன்ற மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு, அதனால தான் இந்த முறை நாங்கள் தோத்து போயிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் மோடி அரசுக்கு வந்திருக்கு. இந்த எண்ண ஓட்டம் மெயினாக வருவதற்கான மெயின் காரணம் யார் தெரியுமா? ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி அவர்கள் வட இந்தியா முழுக்க பிரச்சாரத்தில் மெயினாக சொன்னது, தன்னுடைய வாக்குறுதியை மெயினாக சொன்னது என்ன அப்படின்னா, இந்த ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியை தவறான முறையில் கொண்டு வந்துட்டாங்க, 5 ஸ்லாப்பாக கொண்டு வந்துருக்கிறாங்க. அதாவது 8%, 10%, 12%, 18% இப்படிலாம் இருக்குல்ல, இப்படி ஒரு 5% கொண்டு வந்திருக்கிறாங்க. நாங்கள் ஒரே சதவீதமாக கொண்டு வருவோம், அதையும் கம்மியான சதவீதமாக கொண்டு வருவோம், ஜிஎஸ்டியவே நான் கம்ப்ளீட்டாக மாற்றி வைப்பேன். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அது சிறு குறு நிறுவனங்களை அழிச்சிருச்சு, விவசாயிகளை பலமிழக்க வச்சிருச்சு, இந்த ஜிஎஸ்டியை மாத்துறது தான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலுமே ராகுல் காந்தி ஜிஎஸ்டி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அப்படியான விழிப்புணர்வை மக்கள் மன்றத்தில் ஏற்படுத்தினுடைய விளைவு தான் இப்படியான லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடிலாம் போட்டோம்னா, ஆகா நம்ம விலைவாசி 1 கிலோ தக்காளி இவ்வளோ விலை இருக்கு, 1 லிட்டர் பெட்ரோல் இவ்வளோ விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம், இப்படியெல்லாம் நம்ம விலைவாசி கட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இவங்க பாருங்க எவ்வளோ பெரிய வரியை நம்ம கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வெறுப்புணர்வு மக்களுக்கு வந்து விட்டது. இன்னமும் அந்த டேட்டா வெளியிட்டோம்னா இன்னமும் அதிகமாகும் அப்படின்ற பயத்தில் தான் ஒன்றிய நிதியமைச்சகம் இன்னைக்கு அப்படியே பின்வாங்கி இருக்கிறாங்க.
ஜிஎஸ்டி ஏழைகளோட வரி சுமையை குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டியை புகழ்ந்து பேசினவங்க தான். அதே போல் மோடி அவர்களோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அது வந்த பிறகு தான் வீட்டு உபயோக பொருட்கள்லாம் விலை குறைஞ்சு போயிருச்சான். இதன் மூலம் ஏழைகளோட சேமிப்பு என்பது அதிகமாக இருக்கான். அதாவது 50 வருடங்களில் இல்லாத அளவுக்கு சேமிப்பு என்பது இந்தியர்களிடம் குறைஞ்சு போச்சு அப்படின்றதான் ரிப்போர்ட்டு. ஆனால் மோடி என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் இன்னைக்கு வீட்டு உபயோக பொருட்கள் குறைஞ்சு போச்சான். அதாவது எல்லா விலையும் வீட்டு உபயோக பொருள்லாம் குறைஞ்சு போச்சு, உங்கள்கிட்ட இருக்க சேமிப்பும் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டே சொல்கிறாரு. இப்படியெல்லாம் புகழ்ந்து பேசிய நிர்மலா சீதாராமனும் மோடி அவர்களும் ஜூலை 1ஆம் தேதி ஏன் இது பற்றி வாய் திறக்கவே இல்லை? அப்போ இயல்பாகவே இத்தனை நாட்கள் மோடி அவர்கள் கட்டி காத்து வந்த அந்த ரகசியம் தோல்வி எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் பாருங்கள், என்னோடய ஆட்சியில் முதல்ல யார் யாரெல்லாம் அதிகாரிகளாக இருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் அமைச்சராக இருந்தாங்களோ அவங்க தான் இந்த முறையும் அதிகாரிகளாக அமைச்சர்களாக இருக்காங்க. எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் அரசு அது பாட்டுக்கு தான் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்க நினைச்சீங்கல்ல. இன்னைக்கு அந்த எண்ண ஓட்டத்தை நீங்களே அந்த ஜிஎஸ்டி வரி வசூலை எவ்வளவுன்றதை வெளியிடாமல் வச்சே காட்டி கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு உங்களுடைய தோல்வியை ஜிஎஸ்டி மாச வசூலே அம்பலப்படுத்தியிருக்கு. இந்த பாஜகவை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், எதற்கு எடுத்தாலுமே நாங்கள் வெளிப்படைத்தன்மைக்காக தான் கொண்டு வந்திருக்கோம், ஊழல் ஒழிப்பதற்காக கொண்டு வந்திருக்கோம் சொல்லலாம் திரும்ப சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் பிஎம் கேர்ஸ் எடுத்துக்கோங்க, வெளிப்படைத்தன்மைக்காக கொண்டு வந்திருக்கோன்னுவாங்க. அதே போல் எலக்ட்ரோ பாண்ட் எடுத்துக்கோங்க, வெளிப்படைத்தன்மைக்காக கொண்டு வந்திருக்கோன்றாங்க. ஆனால் அந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறீங்க, யாரெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்கன்ற எந்த டேட்டாவுமே வெளியிடவே மாட்டாங்க. அப்போ இவங்க பண்ணக்கூடிய எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா அமித்ஷா பாஷையில் சொல்லணும்னா ஜும்லாவாக தான் இருக்குது. அப்போ மக்களிடம் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்படுத்திய இந்த விழிப்புணர்வு என்பது மோடி அரசையே ஒரு அறிக்கையவே வெளியிடாமல் பின்வாங்க வச்சிருக்கு அப்படின்றதான் இதன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது. இன்னமும் என்னெல்லாம் மறைக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.